எனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும்னு ஆசையா இருக்குது. ஆனா எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணமும் அதிகமா இல்ல. நான் ஒரு பிஸி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேரத்தையும் அதிகமா ஒதுக்க முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி நன்மை செய்யறது? இப்படி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மனசுல எப்பவும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நன்மை செய்ய நல்ல மனம்தான் வேணும், பணம் இல்ல. உங்க மனம் எப்பவுமே நல்லதையே நினைக்கட்டும். அதுவும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும். இதுதான் நன்மை செய்யறது. மற்றவங்களோட துக்கங்களை உங்க துக்கமா நினைச்சு கவலைப்படுங்க. உங்களுக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. யாராவது தேவையில இருந்தாலோ துக்கத்துல இருந்தாலோ அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுங்க. எப்போதும் தன்னலமற்ற எண்ணங்களோட வாழுங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை சுற்றியுள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி செய்யறதுக்கு நீங்க என்ன செலவு செய்யணும்? ஒரு பைசா செலவு கிடையாது. நீங்க எங்கேயுமே போகல, அலைஞ்சு திரியல, பொய் சொல்லல, கோபம் கொள்ளல, யாரிடமும் கையேந்தல, யாரும் உங்களை குறை சொல்லல. எல்லாத்தையும் விட இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதையுமே இழக்கல. பணச்செலவு இல்லாம, உடல் உழைப்பு இல்லாம, அதிக நேரம் விரயம் இல்லாம, யாருடைய உதவியையும் நாடாம நீங்க தனி நபரா இந்த நன்மைய செய்றீங்க. இத சீக்கிரமா செய்ய ஆரம்பியுங்க. தினமும் ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மனமாற எண்ணி பிரார்த்தனை செய்யுங்க. தொடக்கத்துல உங்க சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக்கோங்க. நாளடைவுல கண்ணில் பட்ட அனைவருக்காகவும் நீங்களே வேண்டிக்குவீங்க. நாட்கள் செல்ல செல்ல நீங்க கேள்விப்பட்டவங்களுக்காகவும் அவங்க நல்ல முறையில வாழ வேண்டிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீங்க. அவர் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் அவர் நல்ல முறையில வாழ கடவுள்கிட்ட வேண்டுங்க. இத பற்றி வேதாகமத்துல என்ன போட்டிருக்குது தெரியுமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது.